Good morning, students. Now we are going to learn economics, food security and nutrition. Food security means பாதுகாப்பான உணவு and nutrition சத்தான உணவு. பாதுகாப்பான உணவு அப்படின்னாக்கா நம்ம 4 பக்கமும் AK-47 வச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்றோமா அப்படின்றது இல்லை. சுத்தமான சுகாதாரமான உணவு சாப்பிட்றது அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு, நம்மளுக்கு தேவையான சத்தான உணவு சாப்பிட்றது. இதெல்லாம் நம்ம சாப்பிட்றோமா இல்லையா? நாட்டா இன் ஜென்ரல், இன் பர்டிகுலர் எல்லாரும் ஒரே வகையான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஈவன் தோ இந்தியா இஸ் எ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஓகே, introduction. Food is defined as any substance that people eat and drink to maintain life and growth. People eat and drink any substance, ஏதான ஒரு பொருளை மக்கள் சாப்பிட்றதோ குடிக்கிறதோ எந்த வகையிலனாலும். நம்ம குடிக்கிறது அப்படின்னா கூல்ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் சொல்லக்கூடாது. அது கஞ்சியோ கூழோ இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இது எல்லாத்தையுமே ஈட் அண்ட் ட்ரிங்க் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் க்ரோத், வாழ்க்கைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் குடிக்கிறோம், சாப்பிட்றோம். ஃபுட் செக்யூரிட்டி would denote a person's ability to eat enough. ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, அவனுக்கு தேவையான உணவை சாப்பிட்றது. ஈட் இனஃபா, ஸ்டே ஆக்டிவ் இல்லையா? நல்ல சத்தான ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டா தான் அவனால் என்ன பண்ண முடியும்? ஆக்டிவாக செயல்பட முடியும், நல்லா செயல்பட முடியும். அண்ட் லீட் அ ஹெல்த்தி லைஃபாக, அடுத்து என்ன பண்ண முடியும்? ஹெல்த்தி லைஃபாக. நம்ம என்ன தான் வளர்ந்து நல்லா நிறைய படிச்சிருக்கோம் அப்படின்னா கூட நம்ம ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லாக இருப்போம். அட் த சேம் டைம் நம்ம யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருப்போம்? சொசைட்டிக்கும், சமுதாயத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபுட் இஸ் டிஃபைன்ட் அஸ் எனி சப்ஸ்டன்ஸ் தட் பீப்புள் ஈட் அண்ட் ட்ரிங்க் டு மெயின்டைன் லைஃப் அண்ட் க்ரோத். ஃபுட் செக்யூரிட்டி வுட் டினோட் அ பர்சன்ஸ் எபிலிட்டி டு ஈட் இனஃப், ஸ்டே ஆக்டிவ், தேவையான ஃபுட்டு சாப்பிட்றது, ஆக்டிவாக இருக்கிறது, அண்ட் லீட் அ ஹெல்த்தி லைஃபாக, நல்ல ஆரோக்கியமான லைஃப்பை வாழறது. ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு யுஎன்ஓவில் இருக்க எஃப்ஏஓன்னு சொல்லுவோம். யுஎன்ஓவோட ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ்ன்னு இருக்குது. அதில் எஃப்ஏஓ அப்படின்னு சொல்லுவோம், ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லி. அவங்க ஃபுட் செக்யூரிட்டி அப்படின்னா என்னன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, The United Nations Food and Agricultural Organization defines food security as follows. Food security exists when all people, food security exists when all people at all times, எல்லா மக்களும் எல்லா நேரத்துலையும் have physical, social and economic access to sufficient, safe and nutritious food. எல்லா மக்களும் எல்லா நேரத்துலையும் என்ன, அவங்களுடைய ஆரோக்கியத்துக்கு தேவையான அளவுக்கு சமுதாயத்தில் அவங்களுக்கு எல்லா வகையிலும் கிடைக்கணும், பொருளாதார வசதியும் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு தேவையான அளவு சஃபிஷியன்ட், சேஃபாக, நல்ல சுகாதாரமான நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இதை சாப்பிடணும். விச் மீட்ஸ் தர் டயட்ரி நீட்ஸாக, இது கட்டாயம் என்ன, அவங்கள்ட்ட டயட்ரி, அவங்களுடைய உணவு, டெய்லியும் சாப்பிட்ற உணவுக்கு இது தேவை. ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் அன் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃபாக. ஃபுட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன் இந்த ஃபுட்டை சாப்பிட்ணும், இது சாப்பிடக்கூடாதுன்னு அவாய்ட் பண்ணுறோம் அப்படின்னா, டு ஸ்டே இன் ஹெல்த்தி லைஃப், நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழறதுக்கு. அப்போது யுஎன்ஓ என்ன சொல்கிறாங்க, எல்லா மக்களும் எல்லா நேரத்துலையும் அவங்களுடைய உடம்புக்கு தேவையான, சமுதாயத்தில் அவங்களுடைய இருக்கிற நிலைமைக்கு ஏற்ற மாதிரி, பொருளாதார கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க என்ன மாதிரியான ஃபுட்டு சாப்பிட்ணும்? சஃபிஷியன்ட்டு, தேவையான அளவுக்கு, சேஃப் அண்ட் நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு விச் மீட்ஸ் த டயட்ரி நீட்ஸ், அவங்களுடைய டயட்டை தேவையான அளவுக்கு சாப்பிட்றது. ஃபுட் ப்ரிஃபரன்சஸ் ஃபார் அன் ஆக்டிவ் அண்ட் ஹெல்த்தி லைஃபாக, இதை தான் சாப்பிடணும், இந்த சாப்பாடு நல்லது, இது உடம்புக்கு ஹெல்த்தி அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம்? ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும் அண்ட் ஆக்டிவாக இருக்கிறதுக்காகவும். இந்த ஸ்டேட்மெண்ட்டை யார் சொல்கிறாங்க? எஃப்ஏஓ, ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன். இட் இஸ் ஒன் ஆஃப் த ஸ்பெஷலைஸ்ட் ஏஜென்சிஸ் ஆஃப் யுஎன்ஓ. In 2009 they said. While this comprehensive definition highlights the need for food to be nutritious, இவங்க கொடுத்துருக்க டெஃபினேஷனில் என்னன்னு சொல்லியிருக்காங்க, முக்கியமான ஹைலைட்டே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டே என்ன, the food should be a nutritious, எல்லா சத்தான உணவு இருக்கணும் அப்படின்னு. இன் அடிஷன் டு தட் தெர் ஆர் சர்டன் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் தட் ஆர் ரெக்வயர்ட் டு ஆக்டிவ் நியூட்ரிஷியன் செக்யூரிட்டி. நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் ஒரு சிலதும் அடிஷனாகவும் சொல்லியிருக்காங்க. அக்கார்டிங் டு எமினன்ட் அக்ரிகல்ச்சரல் சயின்டிஸ்டாக நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் டாக்டர் MS சுவாமிநாதன், நியூட்ரிஷன் செக்யூரிட்டி ஈஸா அவர் சொல்கிறார்,
டாக்டர் எம்எஸ் சுவாமிநாதன் இந்தியாவில் க்ரீன் ரெவல்யூஷன் வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர். அவருடைய நினைவாகவே எம்எஸ்எஸ்ஆர்எஃப் அப்படின்னு இருக்குது. எம்எஸ் சுவாமிநாதன் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் என்ன சொல்கிறாரு, ஃபிசிக்கல் எக்கனாமிக் சோஷியல் ஆக்சஸம் டு எ பேலன்ஸ்ட் டயட், சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர், என்விரான்மெண்டல் ஹைஜீன் அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர் அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன், இது எல்லாத்தையுமே சேர்த்து அவர் என்ன சொல்கிறாரு, நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, நியூட்ரிஷன் பாதுகாப்பான நியூட்ரிஷன் நல்ல சத்தான உணவு அப்படின்றது, சத்தான பாதுகாப்பான உணவு அப்படின்றது எதையெல்லாம் சொல்கிறாரு, ஃபிசிக்கல் எக்கனாமிக் அண்ட் சோஷியல் ஆக்சஸ் டு பேலன்ஸ்டு டயட்டாக, ஃபிசிக்கலாகவும் எக்கனாமிக் சோஷியலாகவும் பேலன்ஸ்டு டயட்னால் வெயிட்டு போட்டு பார்க்குறது அப்படின்றது இல்லை, நம்மளுக்கு தேவையான சத்தான உணவு. நம்ம சாப்பிட்ற உணவில் ப்ரோட்டீன்ஸு, விட்டமின்ஸு, கார்போஹைட்ரேட்ஸு, ஃபேட்டு இதெல்லாமே இருக்கணும், எல்லாமே நெசசிட்டிஸ், இதெல்லாம் சாப்பிடணும். அண்ட் சேஃப் ட்ரிங்கிங் வாட்டர் அப்படின்றது சேஃபானது. கண்டாமினேட்டட் வாட்டர், எந்த இடத்துல என்ன தண்ணி கிடைக்குதோ அதெல்லாம் குடிச்சுட்டு இருக்காங்க மக்கள், அந்த மாதிரியான வாட்டர் இல்லாமல். என்விரான்மெண்டல் ஹைஜீன், அதுக்கடுத்து அவங்க வாழற சுற்றுச்சூழலும் எப்படி இருக்கணும், என்விரான்மெண்டல் நல்லா இருக்கணும், ஹைஜீனிக்காக இருக்கணும். அண்ட் ப்ரைமரி ஹெல்த் கேர், அவங்களுக்கு தேவையான ஆரம்ப சுகாதார கேர் இருக்கணும் அவங்களுக்கு. அண்ட் ப்ரைமரி எஜுகேஷன், இது எல்லாமே தேவை அப்படின்னு சொல்கிறார் யார், மிஸ்டர் எம்எஸ் சுவாமிநாதன். பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டிக்கு பேசிக் காம்பனன்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். த 3 பேசிக் காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் செக்யூரிட்டி தே ஆர் அவைலபிலிட்டி, முதல் என்ன, அவைலபிலிட்டி கிடைக்கணும், அக்சஸ் அண்ட் அப்சார்ப்ஷன், 3 availability, access and absorption, 3 basic components. First, availability of food is physical availability of food stocks is desired quantities. availability of food அப்படின்னா மக்களுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் என்ன இருக்கணும், desired quantities, அவங்களுக்கு தேவையான மக்கள் தொகை அதிகமாக இருக்குன்னா அந்த அளவுக்கு தேவையான ஃபுட் இருக்கணும். which is function of domestic production, அது கட்டாயம் அந்த நாட்டில் உற்பத்தி பண்ணதான் இருக்கணும். சேஞ்சஸ் இன் ஸ்டாக்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ், அதாவது சேஞ்சஸ் இருக்கிற கொள்ளளவு அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டாக்ஸ் அது மாற்றங்கள் வரும், ஒரு நாளைக்கு அதிகமாக இருக்கும், ஒரு நாளைக்கு கம்மியாக இருக்கும். அண்ட் தென் தேவைப்படுறப்ப அது என்ன பண்ணணும், இம்போர்ட் பண்ணணும். இது எல்லாமே என்னன்னு சொல்கிறோம், அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட். அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஃபுட்டை நம்ம சொல்லலை, இன் ஜென்ரல் நம்ம நாட்டுக்கு தேவையான அளவுக்கு ஃபுட் ப்ரொடக்ஷன் இருக்கணும். அடுத்து என்ன சேஞ்சஸ், அதில் உற்பத்தி அளவு அதிகமாகலாம் கம்மியாகலாம். ஓகே, ஸோ இது எல்லாமே அவைலபிலிட்டி ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்கிறோம். அடுத்து ஆக்சஸ் டு ஃபுட், அடுத்தது என்ன, ஆக்சஸ் டு ஃபுட் இஸ் ப்ரைமர்லி a மேட்டர் ஆஃப் பர்ச்சேசிங் பவர். ஆக்சஸ் டு ஃபுட் அப்படின்னா ஃபுட் இருக்குது, அதை வாங்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கணும், பர்ச்சேசிங் பவர் இருக்கணும். பர்ச்சேசிங் பவர்னால் என்ன, அதுக்கான அமௌண்ட்டு பணம் இருக்கணும், பர்ச்சேசிங் பவர். and is therefore closely linked with the capabilities and employment opportunities to earn. அப்போ இது எதோடு சேர்ந்துருக்கு, closely linked with the capabilities, அதை வாங்கிறதுக்கான சக்தி நம்மக்கிட்ட இருக்கணும். அப்போ நம்ம வாங்கிறதுக்கான தகுதியோ சக்தியோ இருக்கணும் அப்படின்னா அதுக்கேற்ற வேலைவாய்ப்பு இருக்கணும். அப்போ அந்த ஏற்ற வேலைவாய்ப்புக்கு ஏற்ற மாதிரி வருமானம் இருக்கும். அப்போ அது இருந்தால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், அந்த வசதியான சாப்பாடை சாப்பிட முடியும். கேப்பபிலிட்டிஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் டர்ன் ஆர் ரிலேட்டட் டு ஒன்ஸ் ஆக்சஸ் டு அசெட்ஸ் அண்ட் எஜுகேஷன். இது எதை சார்ந்து இருக்குது, கேப்பபிலிட்டிஸும் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் எதை சார்ந்து இருக்குது, அசெட்ஸ் அண்ட் எஜுகேஷன். அவங்ககிட்ட இருக்க சொத்துன்னா என்ன, அவன் வருமானம். அந்த வருமானம் எதை பேஸ் பண்ணியிருக்கு, எஜுகேஷனை பேஸ் பண்ணியிருக்கு. நல்லா படிச்சிருக்கான் அப்படின்னாக்கா அந்த சமுதாயத்தில் அவனுக்கு அதுக்கேற்ற மாதிரி வேலை இருக்கும். ஒரு நல்ல ஒரு ஹை குவாலிட்டி நல்ல குவாலிஃபை பண்ணியிருக்கான் அப்படின்னா அவனுக்கு அந்த ஃபேமிலியில் ஒரு 40,000 50,000 சம்பளம் வரும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வசதி வாய்ப்புகள் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரியான சாப்பாடு அவனுக்கு இருக்கும். நம்ம சாப்பாடுன்னா ஒரு தட்டில் சாப்பாடை போட்டு பாத்தி கட்டி அடிக்கிற சாப்பாடு சொல்ல வரல, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டுன்னு சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஃபேமிலியில் ஒரு 5 பேர் 6 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 5 பேர் 6 பேருக்கு ஏற்ற தேவையான வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ எல்லாமே அவங்க சாப்பிடணும். தீஸ் ஆர் ஆல் த நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு. அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு என்ன கிடையாது, நியூட்ரிஷியஸ் ஃபுட்டு இல்லை. அப்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரியான ஃபுட் அப்படின்றப்ப அவனுக்கு ஆக்சஸ் டு த அசெட்ஸ், அவன் வாங்குகிற சம்பளம். அடுத்து எஜுகேஷனை பேஸ் பண்ணி தான் அவனுக்கிட்ட என்ன இருக்கும், சம்பளமும் வரும் அவனுக்கு.
and absorption of food. அடுத்தது வந்து என்ன, absorption of food is the ability to biologically utilize the food consumed. அடுத்து வந்து என்ன, இருக்கிற அந்த பொருளை biologically utilize the food consumed. இருக்கிற பொருளை, அந்த தேவையான பொருளை, நல்ல பொருளை, ஆரோக்கியமான பொருளை, தரமான பொருளை அவங்க வந்து என்ன வாங்கி சாப்பிட முடியும். ஏதோ ஒன்று கிடைச்சிது அப்படின்றத வாங்கி சாப்பிடாம நல்ல குவாலிட்டியான ஃபுட்டை அவங்க வந்து என்ன பண்ண முடியும், வாங்கி சாப்பிட முடியும். These are all the basic components of food and nutrition security. Which are all the basic components? Availability, access and absorption. Next, availability and access to food grains. Thus, food security for people in a country is not only dependent on the quantum of food available, but also on the ability of people to purchase or access food and to stay in appropriate healthy environment. Food security அப்படின்றது எவ்வளோ ஃபுட்டு ஒரு நாட்டில் உற்பத்தி பண்ணுறோம் அப்படின்றது இது கிடையாது. எவ்வளோ ஃபுட்டு நம்ம நாட்டில் இருக்குது, எவ்வளோ ஒரு ஃபுட்டை உற்பத்தி பண்ணுறோம். ஃபுட்டுன்னா இங்கே கிரெயின்ஸு, சீரியல்ஸு, பல்சஸ் இது எல்லாமே தான். ஸோ இதெல்லாம் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறோன்றது முக்கியம் இல்லை. இதே உற்பத்தி பண்ணுற பொருளை எவ்வளோ பேர் இதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, எத்தனை பேரால் இந்த ஃபுட்டை வந்து அவங்களால என்ன பண்ண முடியுது, வாங்கி சாப்பிட முடியுது, ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் இருக்க முடியுது. இதெல்லாம் தான் இந்த அவைலபிலிட்டி அண்ட் ஆக்சஸ் டு ஃபுட் கிரெயின்ஸ். Just as other developmental issues, food security of the people is also related to countries' overall development process. எப்படி மற்ற டெவலப்மெண்டல் இஷ்யூஸ், வளர்ச்சியெல்லாம் எந்தெந்த துறையில் நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி ஒரு கண்ட்ரியோட ஓவரால் டெவலப்மெண்ட் அப்படின்றது எதை பொறுத்தும் இருக்குது, பீப்புளோட ஃபுட் செக்யூரிட்டியும் பொறுத்து இருக்குது. ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா சூஸ் டு அடாப்ட் பிளான்ட் டெவலப்மெண்டல் மாடல். இந்தியா இண்டிபெண்டன்ஸ் ஆனோடனே நம்ம வந்து நம்மளுடைய கண்ட்ரியோட எக்கானமியை எந்த பேசிஸில் கொண்டு வந்தோம் அப்படின்னா பிளான்ட் எக்கானமி, பிளானிங் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். 5 ஆண்டு திட்டங்கள்னு ஒன்று கொண்டு வந்தோம். அந்த 5 ஆண்டு திட்டங்கள் மூலமாக ஒவ்வொரு துறையையும் டெவலப் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம இண்டிபெண்ட் ஆனோன்னே நம்ம விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஏன்னா ஆஃப்டர் இந்தியா காட் இண்டிபெண்டன்ஸ் வி டிபெண்ட் அப்பான் அவர் ஃபுட் நெசசரி ஃபுட்ஸ் டு அதர் கண்ட்ரிஸ், தட் எஸ்பெஷலி ஃப்ரம் USA. நம்மளுக்கு தேவையான அடிப்படை உணவுகளையே நம்ம வந்து வெளிநாட்டில் இருந்து தான், பேசிக் ஃபுட் அப்படின்னு வர்றப்ப ரைஸ் அண்ட் வீட், இது வெளிநாட்டில் இருந்து தான் நம்ம வந்து என்ன பண்ணோம், இறக்குமதி பண்ணோம் மக்களுக்கு தேவையான உணவை. அப்போது அதை டெவலப் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஃபஸ்ட்டு பிளானிங் கமிஷனில் ஃபஸ்ட்டு 5 இயர் பிளான்ஸ்லலாம் ஃபஸ்ட்டு 2 or 3 பிளான்ஸ்லலாம் என்ன பண்ணோம், நம்ம விவசாயத்துக்கு, அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம். ஆஃப்டர் அன் இனிஷியல் ஃபோக்கஸ் ஆன் அக்ரிகல்ச்சர், ஃபஸ்ட்டு ஸ்டெப்ஸில் After an initial focus on agriculture, industrialization was given priority. அடுத்து எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், industrialization was given priority. The recurrent droughts experienced by India pushed her to be dependent on imports of food grains. அடுத்து இந்தியாவில் வந்து வறட்சி, பஞ்சம் வர ஆரம்பிச்சது. அப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம வெளிநாட்டிலேருந்து ஃபுட் கிரெயின்ஸை என்ன பண்ண ஆரம்பித்தோம், இறக்குமதி பண்ண ஆரம்பித்தோம். இந்தியா இண்டிபெண்ட் ஆனோன்னு ஃபுட் கிரெயின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், விவசாயத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம், விவசாயம் அதிகமாக பண்ணோம், இந்த இண்டஸ்ட்ரீஸும் டெவலப் பண்ணோம். இந்த மீன் டைம் எது வர ஆரம்பிச்சது இந்தியாவில், வறட்சி. பிகாஸ் இந்தியா இஸ் பேஸ்ட் ஆன் டிபெண்ட் அப்பான் த மான்சூன் கண்ட்ரி. நம்மளோட விவசாயத்துக்கு தேவையான வாட்டர் வந்து நம்ம எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம், ரெயினை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். அப்போ அந்த வருஷத்தில், அந்த ஃபெமைன் வந்த காலகட்டத்தில் என்ன இல்லாமல் இருந்திருக்கலாம், ப்ராப்பர் ரெயின் இல்லாமல், மழை இல்லாமல் இருந்திருக்கலாம். வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன, மழையை டிபெண்ட் பண்ணி தான் முக்கால்வாசி விவசாயம் நம்மளுக்கு நடக்கிறது. அப்போ அந்த மழை இல்லாத காலகட்டத்தில் என்ன வந்திருக்கும், வறட்சி, பஞ்சம் வந்திருக்கும். அப்போ ஃபுட் கிரெயின்ஸை நம்ம என்ன பண்ண முடியல, ப்ரொடியூஸ் பண்ண முடியல. ஸோ வி இம்போர்ட் ஃபுட் கிரெயின்ஸ் ஃப்ரம் அதர் கண்ட்ரிஸ். நம்ம நிறைய பொருளை இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, மக்களுக்கு தேவையான அடிப்படை உணவு எது, ஃபுட்டு, அதையே நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட எக்கானமி, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் என்னவாகும், லாஸ் ஆகும். However, the available foreign exchange reserve could not permit open market purchases and the import of food grains. Import of grains. நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், நம்மளுக்கு தேவையான அடிப்படை உணவை நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது இருந்தது. இந்தியா had to plead for food grains from richer countries as concessional rates. அப்போ என்ன பண்ணோம், கன்செஷனல் ரேட்டில் ஃபுட் கிரெயின்ஸை வெளிநாடுகள்லேருந்து என்ன பண்ணோம், இறக்குமதி பண்ணோம்.
இம்போர்ட் பண்ணோம். யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா எக்ஸ்டெண்டட் அசிஸ்டன்ஸ் த்ரூ இட்ஸ் பப்ளிக் லா 480. யூஎஸ்ஏலேருந்து நம்ம ஃபுட் கிரெயின்ஸ் இம்போர்ட் பண்ணோம். அதுக்கு ஒரு பப்ளிக் லா 480 அப்படின்னு சொல்லி ஸ்கீம் டு இந்தியா டியூரிங் தி ஏர்லி 1960s. அதை அந்த 480 அப்படின்ற PL 480 அப்படின்ற ஒரு லாவை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க? யுஎஸ்ஏ கவர்மெண்ட். அது மூலமாக நம்ம இந்தியா என்ன பண்ணாங்க? 1960s ஃபுட் கிரெயின்ஸை இம்போர்ட் பண்ணாங்க. மக்களுக்கு தேவையான அடிப்படையே என்ன? ஃபுட். பேசிக் 3 things: ஃபுட், கிளாத்திங் அண்ட் ஷெல்டர். இந்த ஃபுட்டையே நம்ம வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணோம், ஃபுட் கிரெயின்ஸை. A growing country with a massive population was perceived to be potential candidate for a revolution. அப்போ அந்த சுச்சுவேஷனில் தான் என்ன தோணுச்சு? மேசிவ், நம்ம அதாவது ஒரு க்ரோயிங் கண்ட்ரி, வளர்ச்சி அடைஞ்சுன்னு இருக்க நாடு. டெவலப்பிங், அண்டர் டெவலப்பிங்னு சொல்கிறோம். அந்த சுச்சுவேஷனில் இந்தியா இஸ் அண்டர் த கண்டிஷன் ஆஃப் அண்டர் டெவலப்பிங். அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனில் இட் வாஸ் பர்சீவ்டு, உணரப்பட்டது. அப்போ தான் என்ன பண்ணாங்க? தோணித்து பொட்டென்ஷியல் கேண்டிடேட் ஃபார் அ ரெவல்யூஷன். விவசாயத்தில் என்ன பண்ணணும்? நம்ம புரட்சியை கொண்டு வரணும். ஃபுட் கிரெயின் உற்பத்தியை என்ன பண்ணணும்? இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. த அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் philanthropic organizations like Ford Foundation formulated a plan to increase food production in the country by introducing high-yielding varieties of wheat and rice. அமெரிக்கனோட கோஆப்ரேஷனோட, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷனோடவும் அட் த philanthropic organizations, இதுக்குன்னு ஆர்கனைசேஷன்ஸ், இவங்களுடைய இனிஷியேஷனில் இந்தியாவில் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷனை என்ன பண்ணணும்? நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதாவது உணவு உற்பத்தியை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு சில எஜுகேட்டட் பர்சன்ஸோட ஹெல்ப்பில். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அதுக்கு என்ன தேவைப்பட்டது முக்கியமாக அப்படின்னா ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸா. அந்த ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸ் நம்மளுக்கு தேவைப்பட்டது. இந்த மாதிரியான சீட்ஸ் எல்லாம் யூரோப்பியன் கண்ட்ரிஸ், அமெரிக்கன் கண்ட்ரிஸ்லாம் அந்த காலகட்டத்தில் 1960s அவங்க என்ன பண்ணாங்க? உற்பத்தி பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சீட்ஸை வச்சு. நல்ல தரமான விதைகள்னு சொல்லுவோம், ஹை ஈல்டிங் வெரைட்டிஸா of wheat and rice. These are the staple food of India. நார்த் இந்தியாவில் வீட் இஸ் அ ஸ்டேபிள் ஃபுட், சவுத் இந்தியாவில் ரைஸா. ஸோ இதோடைய தரமான விதைகள் தேவைப்பட்டது. திஸ் ப்ரோக்ராம் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் செலக்ட் டிஸ்ட்ரிக்ட் வேர் இரிகேஷன் வாஸ் அஷ்யூர்டு. இந்த ப்ரோக்ராம் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் சீட்ஸை வச்சு உணவு உற்பத்தி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது அரசாங்கம் என்ன பண்ணாங்க? ஒரு சில செலக்டட் டிஸ்ட்ரிக்ட்ஸில் மாத்திரம் அதை என்ன பண்ணாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. எங்கெல்லாம் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ, வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ. The results were promising and program was extended to cover a large number of districts. இதுக்கப்புறம் கொஞ்சமாக என்ன பண்ணாங்க? இந்த ப்ரோக்ராம்ஸை இன்னும் நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு என்ன பண்ணாங்க? இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. Thus green revolution was born in the country, paving way for self-sufficiency in food grain production. இது மூலமாக என்ன வளர்ச்சி அடைய ஆரம்பிச்சது? கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி அப்படின்னு சொல்லுவோம். கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன? பசுமை புரட்சி. த ரெவல்யூஷன் தட் வாஸ் ஹேப்பன்ட் இன் அக்ரிகல்ச்சர். விவசாயத்தில் நடந்த புரட்சியை என்ன பண்ணோன்னு சொல்லுவோம்? பசுமை புரட்சின்னு சொல்லுவோம். கிரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா எ ஸ்பெக்டாகுலர் இன்க்ரீஸ் இன் த ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். ஸ்பெக்டாகுலர் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம்? அளவுக்கு அதிகமாக. நம்ம நார்மலாக ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஒரு கிரிக்கெட் ஃபீல்டில் ஒரு பவுலரு ஒரு பேட்ஸ்மேன் ப்ளே பண்ணின்னு இருக்காங்க. 2 பேர் தான் எல்லாம் கிரிக்கெட்டு போயின்னு இருக்கு கிரவுண்டில். அந்த சுச்சுவேஷனில் அந்த விக்கெட்டை எடுத்தே ஆகணுன்ற ஒரு லாஸ்ட் மினிட் வருது. ஒன்று நீயா இல்லை நானா. இவர் போட்டு அடித்தார்னா, சிக்ஸர் அடித்தார்னா இந்தியா வின். அந்த கேட்சை பிடிச்சா என்ன? இந்தியா தோற்று போச்சு அப்படின்ற சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் இவர் பவுலர் பாலை போடுறாரு, போட்டு பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு. அது 6 4 அப்படின்னு பால் போயின்ட்டுருக்கு. அந்த சுச்சுவேஷனில் அப்போ சாதாரணமாக ஒரு கேட்ச் பிடிச்சா கேட்ச், நல்லா பிடிச்சிருந்தார் அப்படின்னா குட் கேட்ச். அதையே என்ன சொல்வோம்? அப்படியே பவுண்ட்ரி லைனுக்கு போயிட்டு அந்த யார் அந்த ஃபீல்டில் இருக்க அந்த கிரிக்கெட் பேட்ஸ்மேன் ஃபீல்டில் இருக்கார். அந்த அவர் அந்த பாலை பிடிச்சி அந்த ஃபீல்டில் அந்த பவுண்ட்ரி லைனை தொடாமல் பிடிச்சிடுறாரு. அப்படியே கீழே விழுந்து அப்படியே உருண்டுறாரு. அவர் கீழே விழுறதை பற்றியோ நம்மளுடைய 2 இது தான் நோட் பண்ணுவோம். ஒன்று பவுண்டரியில் காலை வைக்கிறாரான்னு, அடுத்து பவுண்டரியில் காலை வைக்கல, விழுந்துடுறார்.
உள்ளவே விழுந்துடுறார். உள்ளே விழுந்து உருண்டு பிறண்டு வர்றார். அவர் உருள்றதை பற்றியோ பிறல்றதை பற்றியோ நம்ம கவலைப்பட மாட்டோம். அவர் கையில் இருக்க பால் கீழே விழாமல் இருக்கா அதை மாத்திரம்தான் நம்ம இது பண்ணுவோம். அப்படியே எழுந்து வரார், கையில் பால் அப்படியே இருக்குது. அப்போ அந்த கமெண்ட்ரேட்டர் என்ன சொல்லுவார், ஸ்பெக்டாகுலர் கேட்ச் அப்படின்னு சொல்லுவாரா இல்லையா? எல்லா விதத்தையும் தாண்டி எல்லா இதுவையும் தாண்டி அவர் என்ன பண்ணிடுறார், பிடிச்சிடறார். அந்த மாதிரியான ஒரு இதுதான் என்னன்னு சொல்லுவோம், அபரீதமான உணவு உற்பத்தி நடந்துச்சு. எப்போ அப்படின்னா 1966 to 67 அந்த இதுவை தான் என்னன்னு சொல்கிறோம் நம்ம க்ரீன் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் நிறைய உணவு உற்பத்தியை பண்ண ஆரம்பித்தோம். க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு சொல்கிறோம், எ ஸ்பெக்டாகுலர் இன்க்ரீஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸாக. இப்போ ஸ்பெக்டாகுலர்னால் என்ன மீனிங் அப்படின்றது நல்லா உங்களுக்கு புரிஞ்சு போயிருக்கும். இன்க்ரீஸ் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன் வாஸ் மேட் பாசிபிள் பை அன் இன்க்ரீஸ் ஏரியா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, ஏரியா அண்டர் கல்டிவேஷன் இன்க்ரீஸ் பண்ணாங்க வித் ஹெச்ஒய்வி ஆஃப் ரைஸ் அண்ட் வீட்டா. அடுத்து என்ன பண்ணாங்க, ஹெச்ஒய்வி அப்படின்னா என்ன, ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸா, ஹை ஈல்டட் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ். ஹை ஈல்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா, அது ஒரு ஹெக்டேர்லேயோ ஒரு ஏக்கர்லேயோ அந்த விதையை என்ன பண்ணுறோம், கல்டிவேட் பண்ணுறோம்னா அதோடைய ஈல்டிங் உற்பத்தி அளவு என்னவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 10 மூட்டை எடுக்கிறத ஒரு ஏக்கருக்கு 100 மூட்டை எடுக்கிறது அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஐ செட். ஸோ அதை தான் என்னென்னு சொல்கிறோம், ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ கல்டிவேட்டட் ஏரியாவை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அடுத்து என்ன பண்ணாங்க, ஹை ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் ரைஸ் வீட் ஆஸ் ஆல்சோ அண்ட் இன்க்ரீஸ் இன் த ஈல்ட் ஆஃப் தீஸ் மேஜர் சிரியல் கிராப்ஸ். அடுத்து எதையும் என்ன பண்ணாங்க, தானிய வகைகளையும் என்ன பண்ணாங்க, இன்க்ரீஸ் பண்ணாங்க உற்பத்தி பண்ணுறதுல. Area under food grains was little more than 98 million hectares during the early 1950s. 1950s நம்ம கல்டிவேட் பண்ண ஏரியா அப்படின்றது எவ்வளோ இருந்துச்சா, 98 million hectares இருந்துச்சு. The country was producing just 54 million tons of food grains. அப்போ நம்ம கண்ட்ரியில் எவ்வளோ தான் உணவு உற்பத்தி பண்ணாங்க, 54 million tons of food grains. Then with an average yield of food grains of 547 kg per hectare. ஒரு ஹெக்டேருக்கு 100 ஏக்கர் சேர்ந்தால் ஒரு ஹெக்டேர்னு சொல்லுவோம். அப்போ ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணாங்க, 547 kg per hectare. ஸோ 1950s இந்த மாதிரி சுச்சுவேஷன் இருந்தது. 98 மில்லியன் தான் ஹெக்டேருக்கு ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறமா அவங்களுடைய உற்பத்தி என்னவாகுது, இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு ஹெக்டேருக்கு எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க, 547 kg per hectare, கிலோகிராமா. The food situation has steadily improved over a period of 65 years. இப்போ நம்மளோட ஃபுட் சுச்சுவேஷன் அப்படின்றது இந்த 65 வருஷ காலகட்டத்தில் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஏரியா அண்டர் ஃபுட் கிரெயின் கல்டிவேஷன் ஹஸ் grown to 122 million hectares. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 98 மில்லியன் ஹெக்டேர்ஸ்லேருந்து இப்போ என்ன இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம், 122 மில்லியன் ஹெக்டேர்ஸ் வித் அன் இன்க்ரீஸ் ஆஃப் 5-fold இன்க்ரீஸ் இன் ஃபுட் கிரெயின் ப்ரொடக்ஷன். உணவு உற்பத்தி அப்படின்றது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, 5-fold, 5 மடங்கு உற்பத்தி அதிகமாக இருக்குது. Yield of food grain has increased 4-fold between the time of independence and at present. இப்போ ஈல்டிங் அப்படின்றது 4 மடங்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இதில் இண்டிபெண்டன்ஸ்க்கு அப்புறம். This growth in food grain production was made possible by the HYV program. இந்த உணவு உற்பத்தி அப்படின்றது இந்த அளவுக்கு அபரீதமான உற்பத்தி அப்படின்றது வந்ததுக்கான காரணம் HYV program. என்ன, high yielding variety of food which was implemented as a package. இந்தந்த ஏரியாக்குள்ளே அப்படின்னு பண்ணி என்ன பண்ணாங்க, டெவலப் பண்ணாங்க. அதுவும் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, லெபார்ட்டரியில் வச்சு பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸு, அந்தந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டில் இருக்க ஃபார்ம்ஸில், அதுக்கப்புறமா தான் லேண்டுக்கு கொண்டு போனாங்க. அப்பார்ட் ஃப்ரம் இன்ட்ரொடியூசிங் ஃபெர்டிலைசர், இந்த கல்டிவேஷனுக்கு நம்ம வெறும் ஈல்டிங் வெரைட்டி ஆஃப் சீட்ஸ் மாத்திரம் கிடையாது, HYV சீட்ஸ் மாத்திரம் கிடையாது, ஃபெர்டிலைசர்ஸ் தி இன்ட்ரொடியூஸ்டம். ரெஸ்பான்சிவ் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் ரைஸ் அண்ட் வீட். இட் என்ஷூர் த அவைலபிலிட்டி ஆஃப் சப்சிடைஸ்டு கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் ஃபார் த ஃபார்மர்ஸாக. விவசாயிகளுக்கு தேவையான உரங்களையும் என்ன பண்ணாங்க, சப்சிடைஸ் அப்படின்னா கம்மி விலைக்கு அவங்களுக்கு கொடுத்தாங்க அரசாங்கமே. சீப்பர் ஃபார்ம் கிரெடிட் வாஸ் டிஸ்பர்ஸ் டு ஃபார்மர்ஸ் த்ரூ கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் சொசைட்டிஸ். விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதியும் கொடுத்தாங்க, வழங்கப்பட்டது. டிஸ்பர்ஸ்ட் அப்படின்னா
விவசாயிகளுக்கு தேவையான கடன் வசதிகளை கொடுத்தாங்க, கம்மி வட்டியில், லோ இன்ட்ரெஸ்ட்டில். எங்கெங்கெல்லாம் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் சொசைட்டிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ், தமிழ்நாடு கோஆப்ரேட்டிவ் பேங்க், காஞ்சிபுரம் கோஆப்ரேட்டிவ் பேங்க் அப்படின்னு சொல்லிடலாம், கிராம வங்கி அப்படின்லாம் இருக்குது. இது மூலமெல்லாம் கொடுத்தாங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். அடுத்தது என்ன பண்ணாங்க அரசாங்கம்? விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் அரசாங்கம் பண்ணாங்கன்னு பாருங்கள். சோஃபார், டோன்ட் திங்க் அபவுட் த ஃப்யூச்சர். ஓகே, சோஃபார் என்ன பண்ணாங்க? மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார் த கிராப்ஸ் வேர் அனௌன்ஸ்ட் அட் த பிகினிங் ஆஃப் த சீசன். அந்த சீசன் ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே சீசன்ஸ் பார்த்துருப்போம். காரிஃப் சீசன், ராபி சீசன் அண்ட் ஜெயிட் சீசன் அப்படின்னு. அந்தந்த சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கவர்மெண்ட் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா, இந்த கரும்பா ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ விலை அப்படின்னு நிர்ணயிச்சிருவாங்க. அரசாங்கம் அந்த கொள்முதல் விலைக்கு வாங்கிடுவாங்க. அரசாங்கம் வாங்கிடுவாங்க. அதை தான் என்னன்னு சொல்லுவோம்? எம்எஸ்பி அப்படின்னு சொல்லுவோம், மினிமம் சப்போர்ட்டிவ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி. Minimum support price MSP for the crops were announced at the beginning of the season and the state procuredனா கொள்முதல் பண்ணுறது, that harvested grains through the Food Corporation of India. அரசாங்கமே விவசாயிகள் உற்பத்தி பண்ணுற அந்த கிரெயின்ஸை, உணவுப் பொருட்களை என்ன பண்ணிக்குவாங்க? அரசாங்கமே கொள்முதல் பண்ணிப்பாங்க. எது மூலமாக அப்படின்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எஃப்சிஐ அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு தனித்துறை இருக்குது, அவங்க அதை வாங்கிடுவாங்க. The FCI has built huge storage godowns. இந்த FCI என்ன பண்ணுவாங்க? பெரிய பெரிய குடோன்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. எதுக்கு? இந்த வாங்குகிற அந்த நெல்லோ கோதுமையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக. குடோன்ஸ் அண்ட் பில்ட் பஃபர் ஸ்டாக்ஸ் ஆஃப் ஃபுட் கிரெயின் டியூரிங் த ஹார்வெஸ்ட் சீசன் டு பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆல் த்ரூ அவுட் த இயர். அந்தந்த சீசனில் தான் அந்த ஃபுட் கிரெயின்ஸை அவங்க வாங்க முடியும். நெல்லோ கோதுமையோ வேறு என்ன தானிய வகைகளோ அவங்க அந்தந்த சீசனில் தான் வாங்க முடியும். அப்போ வாங்கின அந்த உணவை அந்த கிரெயின்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும். வச்சுட்டு அதை தேவையான சீசனில் அதை என்ன பண்ணணும்? டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், சேல் பண்ணணும். அப்போ அதுக்காக என்ன பண்ணாங்க? இதுக்குன்னு ஒரு ஆர்கனைசேஷன், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, உணவு கொள்முதல் கழகம் அப்படின்னு சொல்லுவோம். அவங்க வாங்கி சேமித்து வைப்பாங்க. தேவையானப்போ அதை அவங்க என்ன பண்ணுவாங்க? மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க சேல் பண்ணுறதுக்கு.